ஜலதார வீடு சாகர தன்னை சார்ந்தால் குளம் என்று கொள்ளுவான் குளம். அதாவது வானத்துள்ள வேலையெல்லாம் ஒன்றாக கூடி மழையாக போடுகிறது. அந்த மழைநீரானது கங்கையில் விழக்கூடும், சாக்கடையில் விழக்கூடும். அது எதிர்விழுந்தால் என்ன, அது தன் இனமாக என்று கொண்டு சமைக்கிறோம். அதுபோல் நாம் செய்கின்ற தவறுகளை நாமே ஏற்றுக்கொள்வதால் இருந்த போதிலும் நான் யார்? சாஸ்தா கலைவாணிக்கும் சதுர்முக தேவனுக்கும் மகனாக பிறந்தவன் என் பெயர் நாரதன். சத்தியவத்தை அழக்கூடிய சதுர்முக தேவனுக்கும் கலைவாணிக்கும் மகனாக பிறந்தவன் என் பெயர் நாரதன். யாரோ ஓர் நாளைக்கு ஒரு கலகம் செய்யாது என் சிரமமாகப்பட்டது 1000 சுக்களாக போவென்று என் தாயாதி ஆகிய தக்கனிட்ட சாபம் தலைமையில் கலகம் இல்லை என்றால் என்னுடைய உயிரில்லை. என்ன செய்வது? இன்று அதிகாலையில் தாய் தந்தை வணங்கினேன், ஆசி பெற்றேன். அங்கும் கலங்கடைக்கவில்லை. வைகுந்த சென்றேன், என் பாட்டனாகிய நாராயணனை கண்டேன், வணங்கினேன், ஆசி பெற்றேன். கைலாய சென்றேன், உமா பரமேஸ்வரனை கண்டேன், வணங்கினேன், ஆசி பெற்றேன். கலங்கமில்லை என்றால் என்னுடைய உயிரை என்ன செய்வது? ஒன்றுமே புரியவில்லையே. சரி, குற்ற நேரத்தில் உபாயமாகும் தன்னுடைய வீடகத்தில் விட்டு பார்க்கலாம். அறிவோ நாராயணாய நமகே, அறிவோம் நமோ நாராயணாய நமகே, அறிவோ நமோ நாராயணாய நமகே. ஆஹா, மத்தடா பக பேச்சி கத்தச்சில் கை குடைய குட்டாய். அது
அண்ணாமலை கோட்டை பத்மாசுரன் என்பவன் தனக்கு நிகரில்லை என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். அங்கு சென்றால் நம் கழகத்திற்கு ஏதோ வழிகளை ஆண்டவா ஏழுமலையானை ஏழுமலையானை என்று துதி போற்று எண்ணம் எல்லாம் எப்படியும் பயன் பண்ணி காவல்காரர் இருப்பார்கள். சரி, யாரோ இவர்கள் பற்றி ஒழுங்கிட்டார்கள். இவர்கள் காவல்காரராக இருக்க வேண்டும். சரி, பார்க்கலாம். தம்பி கோட்டை வாயிலே காவல்குடி காவல்கார வீட்டு பொண்டாட்டலாம் வீட்டுக்கு போறது கிடையாது பையா பாட்டி. சரி, விடு 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 பார்க்கலாம். தம்பி தூங்கும் போதும் எப்படி பார்த்து கடைக்கார சொல்ல சில்லற நீ வச்சுக்கோ. தம்பி நைனா நைனா டிடி போடல 2 மணி ஆகுது. சின்னமையா ஆன்சாங்க ஆங்கில சட்டை பாக்கெட் வச்சிட்டு போயிட்டு ஆன்ஸ் போட்டு தவறு. நீ போறதுலாமே உங்க ஒரு பக்கெட் ஏது இது போயிடு நல்ல குடும்பம் நினைக்கிறேன். டேய்
தம்பி அம்மால பழுக்கு பழுக்கு நான் எங்க பத்துக்கிறேன் என்ன எப்படா நான் எங்க பார்த்து வரேன் என் காலை வந்து சீண்டிக்கிறேன் நீ என்ன என்ன எப்படா அம்மால மூஞ்சிக்கு தான் வச்சிரும் நானு எனக்கு கோபம் வராது என்ன பண்ணுவா அம்மால அச்சுனா மூக்குல இருக்கிற 30 சொல்ல பொட்டி போய் கட்டினாங்க என்ன உங்களோட மூக்கு பழுக்குது அம்மால என்னன்னு வச்சுக்காது உம்மால பல்லுக்கெல்லாம் கீசிருவேன் நானு பல்லுக்கெல்லாம் கீசிருவேன் பல்லுக்கு இஷ்டாக தாலை அடிப்பாங்க யாரவன் என்ன எப்படா ராஜேஷ் கூட பார்க்க மாட்டேன் உம்மால நான் தம்பி கூட பார்க்க மாட்டேன் தம்பின்னு பார்க்க மாட்டேன் அண்ணன்னு பார்க்க மாட்டேன் வரும் ஒரு என்னதான் இருக்கும் தம்பின்னு பாக்குறேன் உம்மால அண்ணன்னு பாக்குறேன் நானு என்ன அடிக்கிற போன வருஷம் ஏமாத்தி போனாள் வாய் என்ன சொல்றேன் போன வருஷம் திருவிழா ஏமாத்தி போனாள் என்ன பார்த்தா கொண்டாட தெரிஞ்சு இவரை பார்த்தா தெரியல நெத்தில திருவிழா பட்டை கழுத்துல ருத்ராட்ச கொட்டை கையில ஒரு கட்டை இவர் போனவரை சட்டை ஆக மொத்த கல்லாத பொட்டை போன வருஷம் பூ வந்து திருவிழாவுக்கு ஆர்டர் கொடுத்து போன வாய் போன வருஷம் திருவிழா பூ ஆர்டர் கொடுத்தேன் மொத்த பூ இவன் சுத்தினா இருக்கிறான் பரவாய் என்ன பார்த்தா பூர்வீல கொண்டாம நெத்திலியா திருநாள பட்டை கழுத்துல ருத்ராட்ச கொட்டை கையில கட்ட கையில கட்டை போனவரை சட்டை கல்லாத பொட்டை இந்த நாமத்துடைய மகிழ்மொழி தெரியுமா இந்த நாமத்துடைய மகிழ்மொழி தெரியுமா உனக்கு டேய் அதிபதி ஜோதியா என்ற மகிழந்தமா டேய் அதிபதி ஜோதியா என்ற மகிழந்தமா டேய் அதிபதியாகவே மனுபூரம் தள்ளி விளங்கவே நின்ற நாமோ நமோ நமோ என்று சொல்வோம் தெரியாது ஏண்டா எப்ப நாம தெரியுமா உனக்கு எப்போதே கடனோட நிக்கிற இவன் நீ சொல்ற கல்யாணம் சொல்ற காலையில குளிச்சுட்டு பகவான் நினைச்சு நித்திய நாமத்தை போடு சிந்தனை பண்ணுவதற்கு இந்த நாம வந்து நன்மையை சேருன்ற ஆமாண்டா ஆமா கழுத்துல ருத்ராட்ச மாலை இதுவா டேய் துளசிமணி வாழ்வழகா துவத்தை தாலா துளசிமணி வாழ்வழகா துவத்தை தாலா அவரே கடுப்பாயிட்டாரு துருபர் கலாச்சரிய துவத்தை தாலா கட்டல் பைத்து பிறந்தோடி அவருக்கே தெரியும் ஒப்பாரி வச்சுக்கிறாரு ஏண்டா எப்படி பண்ணணும் சரி சரி ஒரு நிமிஷம் எப்படி பண்ணணும் சரி துளசி மணி மாலை சொல்றா ராஜேஷ் உனக்கு 5000 ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்களே உனக்கும் அதே சம்பளம் தான் எனக்கும் அதே சம்பளம் தான் அதனால ஏன்டா ஆயிட்டு கிடக்குறே அந்ததே வேணும்
உனக்கு 1500 ரூபாய் எனக்கு 1500 ரூபாய் கொடுத்து பாரு அது முதல்ல எங்க தப்பு அந்த மாலையோட மகிமை போய் சொல்றதா கேட்டுக்கணும். ஏய் நான் அரசு வேப்பமரத்தல்ல மாட்டில ஆய்ப்பு கோயிலுக்கு மாட்டுவாங்களா அந்த மாதிரி தூக்கி மாட்டி வந்துக்கிறாங்க. டேய் ஐயப்ப கூட விவேக் டேய் ஐயப்ப கூட எந்த கூட வேண்டாம். அந்த மாலை எதுவும் வைப்பியா? துளசி மணி மாலை. அத பத்தி கேட்டுக்கணும். எல்லா கோயிலும் ஒரே மாலை தான். இது துளசி மணி மாலை இந்த மாலை உங்களுக்கு தெரியாது நீ ஒளிஞ்ச பசங்க ஏண்டா விவேக சிவன் படிச்சுக்கிறீங்க முதல்ல படிச்சுக்கிறீங்க நீங்க சாமி நாங்க பள்ளிக்கூட பக்கம் தான் போனோம். திருப்பாரு ஆமா ஐயா முட்டாளி எத்தி சொல்ல யாராது அந்த கதையை விட்டுரு அவனு பையிலே போயிடு சொன்னா இருக்காது. அம்மா உன் பேருக்கு உன் நாடு நாங்க நகரம் எதற்காக வந்திருக்கோம்? டேய் போ நான் யார் தெரியுமா சாஸ்தாய் கலைவாணிக்கு ஆயுதம் கிடக்கலாம் சதுர்முக தேவனுக்கு மகனாக பிரபன் என் பெயர் நாரதர் அப்பா பேர் என்ன? பிரம்மன் அப்பா பிரம்மம் புள்ளியா நீ? ஆமாடா அத முதல்ல சொல்றானே டேய் அதுக்கு அது கிடக்குறாங்க அதுக்கு ஆயுது வந்தா நீ முதல்ல சொல்லிருந்தா அவன் நான் தண்ணி குடுத்துட்டு தலை குடுத்துட்டு டேய் எங்க அப்பா உங்களுக்கு தெரியுமா நல்லா தெரியுமா உங்க அப்பா எனக்கு அடிக்கடிக்கு வருவான் இப்பெல்லாம் வரது இல்லையா? எங்க அப்பா அடிக்கடி வருவாரா மாதா விக்கிறான் தாத்தாவு தெரியுமா தாத்தா தாய் கலைவாணி எப்படிங்கிறா மாதா சொல் தானே சரியா சரஸ்வதி நல்லா இருக்கிறாளா? நல்லா கீராளா நல்லா கீராளா டேய் கீராளா வாராளா சரி அதே வந்து பேசுறாரு ஏறாளா பிரம்மமுள்ள தான் நீ ஆமாடா மீன் இருக்கிற பிரம்மமுள்ள தான் நீ மீன் வருவாங்க டேய் மணில சூழல்ல மீன் இருக்கிற பிரம்மனுக்கும் என் தந்தை பிரம்மனுக்கும் தெரியாதா டேய் சத்தியலோகத்தை ஆளக்கூடிய சதுர்முக தேவன் நான்முகனுடைய மகன் பிரம்முடைய மகன் சுதன் என்னோட தாய் கலைவாணி அவங்க மகனாக பிரபன் ஆமா அப்பாக்கு என்ன வேணும்? டேய் உன்னையும் என்னையும் இது அமர்ந்திருக்கிற ஜீவராசிகள் அனைவரையும் மக்களையும் எறும்பு முதல் ஈக்கள் என்ப ஜீவராசிகள் படைப்பே தந்தை மூத்தாண்டியா பச்சாடியா ஆமாண்டா அம்மா ஜாக்கியம்மா அனைவரும் படைத்தது என் தந்தை தான் என்ன சொல்றா? ஆமாண்டா என்ன உங்க அப்பா வந்து செய்யறாரா? டேய் சாப்பிட்டு அதுல இருந்திருப்பான் போல ஆளு. டேய் சந்தேகம் இல்லை வெற்றிகாரன் படைத்தது என் தந்தை பிரம்மதேவன் பிரம்மதேவன் தான். என்ன படிச்சது? உன்னை படைத்தது தந்தை தான் பொம்மால பழு ஊத்துருவான் ராஜா. உங்க அப்பா என்ன படிக்கிறவரு எங்க அப்பா நான் எடுத்துட்டு விடு சினிமால வெங்காயம் வெட்டிட்டான். உம்மால எங்க அப்பா கால கேச பழு ஊத்துருவாங்க. ஏண்டா படைப்பு இல்லை தெரியுமாடா டேய் ஒரு பிட்டத்தை பிடிச்சி அதுக்கு உயிர் கொடுப்பது தான் ஆமா அப்படி இருந்தாலும் உங்க அப்பா வந்து உண்டை பூச்சி போடுறவரு. எவ்வளவு உண்டு 5 ரூபாவா? டேய் ஆமா உங்க அம்மா எங்க இருக்கா? டேய் என்னிலும் உன்னிலும் இது அமர்ந்திருக்கிற மக்களுடைய நாவில் இருக்க குடிக்கொண்டு போய் ஒரு தாய் அம்மா ஜன நாவில குடிக்கிறா? ஆமாண்டா அம்மா உங்க அம்மா நாக்கில குடிக்கிறாளா? ஒண்ணுக்கு 2 கிலோ எங்க போறா? இன்னும் உள்ள என்ன வெஸ்ட் டாய்லெட் கட்டி வச்சிருக்கீங்களா? கலைவாணி இல்லை என்றா நமக்கு கஞ்சி கிடையாதா என்ன பண்ணு? டேய் சொத்து இருந்து சுகந்து இருந்தோம் சொத்து இருக்குது 10 மாசம் நாடு போட்டு நடக்குறோம். இருந்தாலும் அந்த கலைவாணி இருந்தாலும் அந்த சாப்பிடுவோம். என்ன பண்ணுது? என் தாய் கலைவாணி இல்லை என்றால் அவங்க திருநாமம் என்னவோ? நாரதர். டேய் ஏற்கனவே அகட விட நீங்க பேசுறீங்க தந்தி பசி. ஐயா யார பகவான் ஏண்டா உடைய விஜயமான் யாரு யாரு? கண்ணகபுரி கோட்டை ஆளக்கூடிய சொல்லுங்க. பத்மா சொல்றேன் ஆமா அந்த பத்மா சொல்ற சரி கோவில கொடுங்க. டேய் நான் வந்திருப்பது என்னுடைய நாமதேவத்தை தெரியும் என்ன இந்த புத்தகம் தெரிஞ்சு வரும் வாத்தா திருமயிலா இவன். வாத்தா லக்காடி பையன். அச்சரப்பாக வந்து அச்சரப்பாக அறியும் பஸ் ஸ்டாண்ட்ல போனவன் அந்த பஸ் ஸ்டாண்ட் உள்ள ஒரு பார்பர் ஷாப் உள்ள நோய்தான். ஏய் அம்மால பார்பர் ஷாப் உள்ள நோய்தான். உள்ள நோய் போது நம்ம உள்ள போய் பார்த்தாக்கா இந்த பின்னாடி முட்டு குத்தாங்க. ஏய் தர்மனகல்ல இருந்து தூக்கி அடிக்கிற நம்மள ஆளு. எட்டு எடுக்கிறான் அந்த ஆளு. டேய் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படி